ஐயா திரு செந்தில் பாலாஜி இருக்கிறார் இல்லைங்களா, உத்தமர், அவர் வந்து சிறைக்கு சென்றுட்டாரு. இப்போ அவருடைய ஜாமீன் மனு மீதான வழக்குல நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஒரு இடி இறக்குற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு. தமிழ்நாடு அரசை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை வந்து அவர் வச்சது மிகச்சிறந்த ஒரு பரவலான ஒரு கேள்வியா பார்க்கப்படுது. அப்படி என்ன கேள்வி கேட்டுட்டாரு அப்படின்னா, ஒரு அடிப்படை கடைக்கோடி ஊழியர், அரசு ஊழியர் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டாரு, அவர் வந்து ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு சிறைக்கு போயிட்டாரு அப்படின்னா, ஒரு 48 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவரை வந்து பணி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கும்போது, கடந்த 230 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஐயா அவர்களின் பதவி பறிக்கப்படாமல் இலாக்கா இல்லாத அமைச்சர் என்ற ஒரு போர்வையில் எதற்காக வைத்துக் கொண்டுள்ளீர்கள் என்ற பாணியில் ஐயா ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வச்சிருக்கிறாரு. இதனால் மக்களுக்கு நீங்கள் சொல்ல வரும் கருத்து என்ன என்ற கேள்வியும் வைத்துள்ளார். அப்படிங்கிறது இங்க மிக முக்கியமா பார்க்கக்கூடிய செய்தியா இருக்குது. உயிர்மை வலையொலிக்காக உங்களோட நான் வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். இத பத்தியான விரிவான செய்தியை பார்ப்போம். அதிமுகவுல மிகப்பெரிய ஒரு அங்கம் வகித்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா மிகப்பெரிய செலவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தன்னுடைய பலத்தை காமிச்சிட்டு இருந்த செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள் இந்த பக்கம் திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படியோன்னு பெரிய எஜமான வந்து கவுத்தி அமைச்சர் பதவியை வாங்கிட்டாரு. அப்படி வாங்கினது மட்டும் இல்லாம இந்த மின்சாரத்துறை, மதுபானத்துறை இப்படியெல்லாம் வந்து அவர் பதவி வகிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அந்த பதவியில் அந்த இலாக்காக்களை கவனித்து வந்த இவரு சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு தடை சட்டத்தின் அடிப்படையில இவர் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார், சிறைக்கும் செல்கிறார். சிறையில் சென்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விடயம் இவரை பத்தி வந்து செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்குது. அது பொய்யா இல்ல உண்மையா, இவர் மேல என்ன நடவடிக்கை பாயும், இவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அல்லது விடுதலை ஆவாராங்கிறது எல்லாமே வந்து நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. நம்ம இங்க ஒரு பொதுவான செய்தி தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம ஐயா வந்து 230 நாட்களுக்கு மேலாக சிறையில் நம்ம பெரிய நம்ம எஜமானர் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு ஏங்கி கிடக்கிறார். அப்படி 230 நாளுக்கு மேல ஏங்கி கிடக்கிற ஐயா வந்து என்னன்னா, நம்மள ஜாமீன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜாமீன் மனு வந்து தொடுக்கிறாரு. ஆனா வந்து ஆனந்த வெங்கடேசன் ஐயா நீதிபதி அவர்கள் வந்து என்னன்னா, அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையில ஒரு கேள்வியை ஆணித்தரமா கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு அடிப்படை கடைக்கோடி ஊழியர், அதாவது அரசு ஊழியர், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர், ஒரு டாஸ்மாக் ஊழியரா இருக்கட்டும், ரேஷன் கடை ஊழியரா இருக்கட்டும், அல்லது ஆசிரியர் பணியா இருக்கட்டும், அல்லது வந்து கண்டக்டர் பணியா இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒரு பணி, அல்லது வந்து இந்த வாட்டர் போர்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பணியா இருக்கட்டுமே, ஒரு பணியை எடுத்துப்போம், ஒரு அரசு பணியை எடுத்துட்டோம்னா அவங்க மேல ஏதோ ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அவங்க வந்து சிறைக்கு சென்றாங்க அப்படின்னா ஒரு 48 மணி நேரத்துல அவங்களுடைய பதவி, அந்த பணி வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வரைவு இருக்கிறப்ப இவர் கிட்டத்தட்ட ஒரு 230 நாளுக்கு மேல சிறையில ஏங்கி வாடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு வரைக்கும் ஏன் அவருடைய பதவி பறிக்கப்படவில்லை? இன்னொன்னு என்னன்னா, இலாக்கா இல்லாத அமைச்சராக இவர் பதவி வகித்து வருவதற்கான காரணம் என்ன? இதனால் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு சொல்ல வரும் கருத்து என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு கட்சியில நாம வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறோம் அப்படின்னம்னா நம்ம தொடர்ந்து வந்து எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் பண்ணாலும், முள்ளமாரித்தனம் பண்ணாலும், கேப்பு மாதிரித்தனம் பண்ணாலும் நம்மளை வந்து கட்சி காப்பாத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க சமூக வலைதளங்கள்ல பல பேர் கருத்துக்கள் அந்த செய்திக்கீழ பதிவிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதையெல்லாம் இங்க வந்து யாரும் கேட்பதில்லை. ஆனா இப்படி ஒரு குற்றவாளியும் தெரிஞ்சுமே ஏன் வந்து இத வந்து நீங்க வந்து
இந்த பதவி பறிக்கப்படாம அப்படியே தொடர்ந்து வச்சிருக்கிறீங்க, நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டுருக்கிறாங்க. சமூக வலைதளத்துல அந்த செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் பொங்கிட்டு இருப்பாங்க. நம்ம காசை கொள்ளையடிச்சிட்டாங்களே, நம்ம மதுபானத்துறையில இவ்வளவு ஒரு ஊழல் நடந்திருக்குது, மின்சாரத்துறையில ஒரு இவ்வளவு ஊழல் நடந்திருக்குது. அதாவது இருவேறு திராவிட கட்சிகள்னாவே ஊழல் பெருச்சாளிகள் அப்படிங்கிறது எல்லா ஊடகத்திலையும் செய்திகள்லையும் நம்ம தெரிஞ்சிருப்போம், சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்போம். அதன் மூலமா இந்த நாட்டுக்கு என்ன நல்லது நடக்குதுன்னா ஒண்ணு நடக்காது. அவங்க குடும்ப சொத்துக்கள், குடும்ப வாரிசுகள் நல்லா கொழுத்து வளருவாங்க. அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல உண்மையாலும் மக்கள் நேரடியா பொங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மனுவுக்கு கையெழுத்து வாங்க போனோம்னா 1000 2000, ஒரு மக்கள் தேவைக்கு ஒரு அடிப்படை வசதி வேணும் அப்படின்னு ஒரு அதிகாரிகிட்ட போனா அமைச்சர் எங்களை இவ்வளவு கேட்கிறாரு, நாங்க தரணும், நீங்க எங்களுக்கு பணம் தாங்கன்னே கேட்கறாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க. அதாவது மக்களுக்காக, மக்களின் சேவைகளை ஆற்றுவதற்காகவே இந்த அரசு பணி, அதாவது அமைச்சர் பணியா இருக்கட்டும், மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பணிகள் இது. தேர்வு எழுதி அரசு பணியில அரசு அதிகாரிகளாக வேலை செய்பவர்கள் மக்களுக்காக அவருடைய பணிகளை, அவரெல்லாம் போடக்கூடிய கட்டளைகளை இவங்க நிறைவேற்றும் இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இப்ப ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அல்லது தேர்வு எழுதி அரசனுடைய நேர்முக தேர்வுல வெற்றி பெற்று இங்க பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்கட்டும், மக்களுக்கு நேரடியா ஒரு நல்ல வேலையை செய்யறாங்க அப்படின்னா, அப்படி ஏதாச்சும் பார்க்க முடியுதுன்னா எங்காச்சும் இந்த கொஞ்சம் இந்த பாலைவனத்துல நீரோட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில நல்லவங்க இருக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பிறப்பு சான்று முதல் இறப்பு சான்றிதழ் வரை அத்தனை சின்ன சின்ன கையெழுத்துக்கும் எத்தனை கொடுத்து கொடுத்து மக்கள் ஓடா தேஞ்சு போய் பாடாப்பட்டு, இதுக்குதான் மக்கள்கிட்ட அண்ணன் செந்தமிழன் சீமான் தெளிவா சொல்றாரு, ஓட்டு போடுறதுக்கு காசை வாங்காதீங்க, காசை வாங்காதீங்க, வாங்கிட்டீங்கன்னா அவனை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு நாதி இருக்காது அப்படின்னு பல தடவை பல மேடைகள்ல புலம்பிட்டார். இதுக்கு மேல நான் சொல்லணுமா? சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அண்ணன் சொன்னது இன்னைக்கு நடக்குது. அப்படி ஒரு மக்கள் பணிக்கு கூட, மக்களுடைய அடிப்படை தேவைக்கு இங்க லஞ்சம் வாங்கிட்டு, அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசுல பாத்தீங்கன்னா, ஒரு நடந்த சேவியர் குமாரனுடைய கொலை வழக்கா இருக்கட்டும், அல்லது பல்வேறு திட்டங்களா இருக்கட்டும், மக்களுக்கு எதிரான, அதுவும் ஒரு விவசாய சங்கத்தினர் புலம்புறாரு. என்னன்னு, நாங்கெல்லாம் பெருந்துறையில கூடி விவசாய சங்கங்கள் எல்லாம் பேசி மாநாடு நடத்துறப்ப ஐயா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களுக்கு எதிரான திட்டங்கள் நிறைவேற்றப்படாது, அப்படி ஏதாச்சும் ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அந்த திட்டத்தினுடைய முழு விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் நாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஒப்புதலின் பேர்ல அதை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதனால நாங்க நம்பி ஓட்டு போட்டோம். ஆனா இப்படி நடக்கணும் எங்களுக்கு தெரியல. பூர்வீக குடிகளை விவசாய குடிகளை நிலத்தை வேணும்னு அபகரிச்சுக்கிட்டு சாலை போடுறதா இருக்கட்டும், அல்லது விமான நிலையம் கட்டுறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எங்களை துரத்தி அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்துல பேட்டி புலம்பி இருக்கிறார், புலம்பி தள்ளி இருக்கிறார். விவசாயிகள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது அப்படின்னு. அப்போ இப்படி போன்ற ஒரு கேடு கிட்டவர்களை ஒரு அரசியல் அமைப்பில் கொண்டாந்து நீங்க வச்சு அழகு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் புலம்பணும். யார் நல்லவன் யார் கெட்டவனு கூட உங்களால தீர்மானிக்க முடியவில்லை. ஒரு 1000 500க்கு நாங்க ஓட்டு போட்டு அவங்களை தலைவனாக்கிடுவோம் அப்படின்னோம்னா இது இன்னைக்கல்ல, இனிமேல் தொடர்ந்து நடந்துட்டேதான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? மக்களுக்கான அதிகாரி யாரு? மக்களுக்கான ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, அதாவது நகர்மன்ற தலைவராகவும் மாநகராட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாத்துட்டீங்கன்னா பணம் கொடுத்து ஜெயிச்சு வந்தாங்க, வெற்றி அடைஞ்சு வந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு என்ன சேவை செய்யப்படுறாங்க? அப்ப செலவு செஞ்ச காசை எப்படியெல்லாம் நம்ம வட்டி போட்டு எடுக்கலாம் அப்படிங்கறதான் பார்ப்பாங்களே தவிர, ஒரு நல்ல கட்டடம் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு கட்டுறாங்க அப்படின்னா அங்க 3 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கான கட்டடம் தான் இருக்கு. மீதி எல்லாமே அவகச்சறாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் பாயுது அப்படிம்பாங்க. அப்ப அந்த கட்டடம் எவ்வளவு தரமானதாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும்.
அப்போ கட்டுறதுக்கு போய் உட்காந்து இப்படி சுரண்டிட்டு எல்லாம் சிமெண்டா வருது, எல்லாம் மண்ணா கொட்டுது, எல்லாம் கல்லுகள்லா பேர்ந்துழுது அப்படின்னா இது அவர்களை சொல்லி தப்பில்லை. இந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போட்ட உங்களுடைய ஏழ்மை நிலையும் இயலாமை நிலையும் உங்களுடைய அறிவற்ற அந்த ஒரு நிலையும் தான் நான் வந்து பார்த்து வெக்கி தலைகுனிய வேண்டியதா இருக்கு. அப்போ உங்களுடைய ஏதோ ஒரு இயலாமை விடயத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும். அப்போ இந்த உணரா தன்மையினால உங்களுக்கு இப்ப நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுனால, வெற்றி அடைய வச்சதுனால எத்தனை மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அரசு வேலை சரியாக கிடைப்பதில்லை. இவங்களுக்கு யாரெல்லாம் சொம்படிக்கிறாங்களோ, சங்கித்தனம் செய்யறாங்களோ அவங்களுக்கான ஒப்பந்த பணியா இருக்கட்டும் அல்லது அரசு பணியா இருக்கட்டும் ரெக்கமெண்டேஷன்ல எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது. அப்போ இங்க மத்தவங்களுக்கு எப்படி நியாயமா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. இத பல ஊடகங்கள்ல நான் சொல்லல, ஊடகத்துல ஒரு கட்சி பத்தி அந்த கட்சியில ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் தவறு செய்யும் போது போய் கீழே பாருங்க, கமெண்ட்ல எத்தனை ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுடைய மக்களின் குமரல் வார்த்தை. நான் பேசக்கூடிய அத்தனையுமே சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து நான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதுக்கு நீங்க அதை உணரணும். எல்லாமே அதை எல்லாத்துக்கும் தெரியாம இல்ல, மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓட்டுக்கு காசு வாங்கிட்டா இவங்களை கேள்வி கேட்க முடியாது. அப்புறம் எனக்கு பஸ்ல தண்ணி வந்து ஒழுகுது, என் வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருச்சு, சாக்கடை அடைச்சிக்கிச்சு, சாக்கடை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள போகுது அப்படின்னா உண்மையாலும் எந்த அதிகாரியும் எந்த பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சரோ அல்ல சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது ஊராட்சி தலைவரோ வார்டு உறுப்பினரோ வந்து உங்களை பார்த்துக்கிற முடியாது. ஓட்டு தேர்தல் வருதா, இப்ப நடப்பு தேர்தல் வரும், அந்த தேர்தல் அப்போ வாக்கு அரசியலுக்காக உங்களை வந்து சந்திப்பா. உண்மை சொல்லுங்க, மனதார தொட்டு சொல்லுங்க. இந்த சென்னையில எவ்வளவு வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடியில எவ்வளவு வந்துச்சு, இதுக்கெல்லாம் வராத நம்ம பெரிய எஜமான் அங்க டெல்லி எஜமான் இங்க வந்து கேலோ விளையாட்டை திறந்து விட வர்றாரு. அப்புறம் நலத்திட்ட உதவிகளை வந்து திறந்து விட வராரு. ஆனா மக்களின் துயரில் பங்கெடுத்து கொள்ள நேரடியாக வந்து இங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ மத்திய அதாவது ஒன்றிய அரசின் நிதி பங்கீடு இவங்களுக்கு உதவியா எவ்வளவு தள்ளாங்கிற ஒரு மனப்பக்குவம் ஒரு மனப்பான்மை கூட இல்லை. ஆனா இதையும் மக்கள் வந்து கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது. மக்கள் எவ்வளவு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வாழ்விழந்து வாழ்வாதாரம் அற்று கிடக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க வந்து என்ன பாதிப்பெல்லாம் எவ்வளவு பாதிப்பா இருக்குது அப்படின்னு எல்லாம் கவனிக்காம ஒரு நம் நாட்டின் பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இங்க சென்னை வரைக்கும் வந்தவரு சென்னையில இருக்கக்கூடிய சுற்றியுள்ள அந்த பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு போனாரன்னா கிடையாது. அதே மாதிரி 800 நிகழ்வு, இப்படி ஒவ்வொரு நிகழ்வா சொல்லிட்டே போலாம். எந்த இடத்துல வந்து அரசு துறை அமைச்சர்கள் வந்து உடனடியே வந்து பார்த்துட்டாங்க. பாதிக்கப்பட்ட உண்மையாக ஆழமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? மேயரம்மா வீட்டுல போய் உட்காந்துட்டு மக்கள் எல்லாமே கூட்டிட்டாங்க வீட்டு முன்னாடி. உன் வீட்டு சொத்தா, எங்க வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, நீ இங்க உட்காந்து எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க சமூக வலைதளத்துல. நம்ம முகநூல்லையும் சரி அல்லது வலைதளத்திலையும் சரி வலைவெளியில சரி நம்ம அந்த செய்திகளை பார்க்க முடிஞ்சது. பகிர்க்குழுக்குள்ளையும் அதெல்லாம் பகிர்ந்து விட்டாங்க. மேயரம்மா என்ன பதில் சொல்றாங்க? ஒரு பொறுப்பற்ற பதில். ஒரு அரசு துறையில வந்து சாதிச்ச எங்களுக்கு வந்து அவார்டு தராங்க, அவங்கள பாராட்டி அவங்க திறமை பாராட்டி அவார்டு தராங்க. செல்போனை பேசிக்கிட்டு இப்படியே இதுதான் அவார்டு தரதா? அப்பா அந்த அவார்டு தரதுக்கும் அந்த பாராட்டு சான்றிதழுக்கும் என்ன மரியாதை? இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசியல் போக்கு தான் இங்க நிலவுது. உனக்கு 1000 போன் வரட்டும், எப்ப பேசணும் உங்களுக்கு? நீங்க அதை எப்ப எடுத்து பேசியிருக்கணும்? ஒரு சகோதரி, ஒரு மேயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க, ஒரு சென்னை மாநகராட்சியே கட்டி காப்பாற்றக்கூடியவங்க, அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு தேவையான மதிப்பை தந்திருக்கணும்? அந்த இடத்துல அந்த அவார்டுக்கு தேவையான மதிப்பு தந்திருக்கணும். அந்த அதிகாரிகளுக்கு நீங்க எந்த மாதிரி மதிப்பு தந்தீங்க? அதை சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசியலை ஆட்சியில் உட்கார வைத்து அழகு பார்த்து, அண்ணன் ஒரு மேடையில சொன்னாரு, கீழே வந்து
சீமான் ஐ லவ் யூ, அண்ணா ஐ லவ் யூ அப்படின்னு கத்துறாங்க மக்கள். உடனே வந்து அண்ணன் நானும் தான் ஐ லவ் யூ, நானும் உங்களை நேசிக்கிறேன், ஆனா என்னை நீங்க தான் நேசிக்க மாட்டேங்கிறீங்க. நானும் ஒவ்வொரு தடவையும் தாடி வைக்கிறதும் தாடி எடுக்கிறதும் வந்து பாக்குறதும் நிக்கிறதும் உங்ககிட்ட பேசுறதும் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, ஒரு தலை காதலா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாரு. மிகுந்த வரவேற்பை பெற்றது அந்த பேச்சு. உங்களை நான் எத்தனை காலமா நேசிச்சுட்டு இருக்கேன், 13 ஆண்டு காலமாக நேசித்து கொண்டே இருக்கிறேன், என்னை ஒரு கடைக்கண் பார்வை பார்க்க மாட்டேங்கிறிய, போற போக்கில் அப்படியே சைட் அடிச்சு விட்டு போ, அப்படியே கண் அடிச்சு விட்டு ஆடா அப்படின்ட்டு போ. ஒரு ஓட்டு நியாயமா நிக்கிறோம், தூய கொள்கை, ஒரு தமிழ் தேசியத்தின் தன்னம்பிக்கை மாதிரி நம்ம பிரபாகரன் ஐயா வழியில மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கொள்கைகளையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் மாற்றி இங்க தமிழ்நாடே மிகப்பெரிய ஒரு சொர்க்க பூமியாக மாறக்கூடிய ஒரு அரசியல் முன்னெடுப்பை நாம் தமிழர் கட்சியாக எடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்தாருங்க. யாருமே இன்னைக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னா காசு தந்தா தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்றாரு. பான்பராக் போடுறவனுக்கும் சரக்கு அடிக்கிறவனுக்கும் நீங்க வந்து ஐ லவ் யூ சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறீங்க. நல்லவன் இங்க நான் யாப்படாத பாடுறேன், அப்படித்தான் இருக்கு கதை. அப்போ ஒரு அரசியலை உற்று நோக்கி சிறந்த கொள்கை, ஆகச்சிறந்த கொள்கை கொண்டதும் ஆகச்சிறந்த தத்துவம் கொண்டதும் இங்கு மக்களின் மீது எவ்வளவு நேசத்தை வைத்துள்ளார்கள் என்பதை எல்லாம் தாண்டி பணநாயகம் தான் ஜெயிக்குமா, நாளைக்கு பணத்தை திங்க முடியும். இந்த பூமிக்கான அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல் யார் முன்னெடுக்கிறார்? மலையை வெட்டி வெட்டி கேரளாவுக்கு கடத்துறது, இங்க பட்டா ஓட்டு அதானி அம்பானிக்கு விற்கிறது, அதையை தாண்டி எதிர்த்து பேசினா மக்கள் மீது, அதை விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுறது, இல்லையா துப்பாக்கி சூடு நடத்துறது. இதுவா சனநாயக நாடு? இதுதான் சனநாயக தன்மையா? இதுதான் மக்களின் ஆட்சியா? விவசாயம் பண்றதுக்கு இடம் இல்ல, எங்களது வந்து நீங்க சிப்காட் பண்ண வேண்டாம்னு சொல்லி போராட்டத்துல விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுறாங்க. அது இப்படிப்பட்ட ஒரு அரசியலா இருக்குதுன்னு பார்க்கணும். இப்ப விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டீங்கன்னா நாளைக்கு விவசாயம் இல்லை அப்படின்னா சோத்துக்கு எங்க போவீங்க ராஜா? சோத்துக்கு பணத்தை திங்க முடியும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் இங்க வந்து நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிறத உற்று நோக்கணும். படித்த மாணவர்கள், படித்த பிள்ளைகள் இதையெல்லாம் உணரணும். இந்த கரவேட்டிகள் எல்லாம் விட்டு போட்டு உண்மையாலும் நம்முடைய தலைமுறைக்கு, நம்முடைய பேரம்பேத்திகளுக்கு, நம்முடைய மகன் மகளுக்கு நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு நல்ல மரங்களும் தூய காற்றும் தூய குடிநீரும் மழையும் நீரும் எல்லாம் வச்சுட்டு போனாங்களோ, ஒரு விவசாயத்தை விட்டு தந்துட்டு போனாங்களோ, அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம விட்டுத்தர முடியுமான்னு பார்க்கணும். எல்லாமே 8 வழிச்சாலை, சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய அத்தனாயிரம் மரங்களும் வெட்டப்பட்டு விட்டன. அப்ப எப்படி இப்ப மூச்சுடுவீங்க? எல்லா மரமும் வெட்டிட்டா இன்னைக்கு எத்தனை மரங்கள், ஆயுர்வேத மரங்களா இருக்கட்டும், ஆலமரமா இருக்கட்டும், வேப்ப மரமா இருக்கட்டும், எத்தனை மரங்கள் ஊருக்குள்ள இருக்குதுன்னு பாருங்க. ஒரு மனிதன் தூய காற்றை சுவாசிக்க 420 மரங்கள் தேவைப்படுகிறது என்கிறார்கள் பெரியவர்கள், ஆன்றோர்கள். அப்படி இருக்கிறப்ப இங்க எத்தனை மரங்கள் இருக்குது சதுரடிக்கு அப்படிங்கறத நீங்க கணக்கு போடலாம். அப்ப இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போகுது? இந்த பூமியின் அழிவை நோக்கி கொண்டு போகுது. பறவைகள், உயிரினங்கள், விலங்கினங்கள் வாழ தகுதியற்ற ஒரு மண்ணா மாறிக்கொண்டிருக்கிறது. அதை அண்ணன் தெளிவா சொல்லிட்டார். பார்ல கமிஷனு, விற்கிற பாட்டல்ல கமிஷனு, கோட்டல்ல கமிஷனு, அடுத்தது கட்டுற சாக்கடையில கமிஷனு, கட்டுற கட்டடத்துல கமிஷனு, பள்ளிக்கூடத்துல அடிக்கிற புக்ல கமிஷனு, எல்லாத்திலையும் போக்குவரத்து துறையில கமிஷனு. போக்குவரத்து துறையை எடுத்துக்கிட்டா அதை விட மோசம். பிடித்த பணத்தை தன்னுடைய சம்பளத்தின் ஒரு பகுதியாக பிடித்த பணத்தின் மொத்த தொகையை, அவங்க ஓய்வு பெற்று ரொம்ப வருஷமாச்சு, சில பேரெல்லாம் இறந்தே போயிட்டாங்க, அவங்களுடைய மொத்த தொகையை கூட வாங்க முடியாத இயலாத சூழ்நிலையில தான் இந்த ஆளும் அரசும் ஆண்ட அரசும் மக்களை வைத்துக் கொண்டுள்ளது.
இலங்கையில ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா தெரியும். ஆண்டுக்காண்டு தமிழ்நாட்டின் கடன் தொகை அதிகமாகிக் கொண்டு போகிறதே தவிர யார் கேட்ட இங்க இலவச தன்மை இவ்வளவு பெரிய அறிவிப்புமே மீண்டும் மீண்டும் அறிவிச்சு பொருளோட விலை ஏறி போய் பொருளாதார சூழ்நிலை மாறி போய் மக்கள் மீண்டும் கஷ்டப்படுறாங்க. நீங்க 1000 ரூபாய் அறிவிக்கிறதுல இங்க 3000 ரூபாய் புடுங்குறீங்க. வரி ஏற்றம், விலையேற்றம் எல்லாமே போட்டு தாக்குது. கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, பஸ் டிக்கெட் விலை ஏறிடுச்சு, ரயில் டிக்கெட் விலை ஏறிடுச்சு, மின் கட்டணம் உயர்வாயிருச்சு. எப்படி ஒரு பாமர மக்கள் ஒரு தொழில் செஞ்சு பிழைப்பாங்க? கோடி கோடியா கொள்ளையடிச்சுட்டு ஜாமீன் கேட்டு போய் உட்காந்துக்கிற ஆளுங்க இங்க தெருக்கோடியில உட்காந்துட்டு ஒரு காய்கறி வித்தா ஒரு 10 ரூபா வருமானம் கிடைக்குதுன்னு உட்காந்து விற்கிற பாமர மக்கள் எங்க? அப்போ இப்படியேதான் இந்த நிலைமை போய்கொண்டிருக்குமானால் மக்களை உண்மையாலும் சொல்ற காப்பாத்த இங்க வேற வழியே இல்ல, வாய்ப்பில்ல ராஜா. ஒரே ஒருத்தர் இருக்கிறார். அழகா அந்த காலகட்டத்துக்குள்ள தூக்குங்க, அழகா அவரை உட்கார வைங்க ஆட்சி கட்டல. வேற யாரு? விவசாய சின்னத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான். நீங்க முதல்வரை உட்கார வச்சு காமிங்க. ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தந்து பாருங்க ராஜா. ஒவ்வொருத்தரும் ராஜா, வேற வழி இல்லை. இங்கே ஒரு கேடுகட்ட அரசியலை மதுவுக்கும் போதை பொருட்களுக்கும் பழக்க விட்டு நம்மை மது மயக்கத்திலும் போதை மயக்கத்திலும் வைத்துக் கொண்டு ஒரு தரமற்ற கல்வி, ஒரு தரமற்ற ஒரு சுகாதாரமற்ற நீர், தரமற்ற மருத்துவம்னு இங்க ஒரு தரமான மருத்துவத்துக்கு நம்ம தனியார் மருத்துவமனை, அதாவது அரசிடம் இல்லாத தொகை ஒரு தனியார் முதலாளிகிட்ட இருக்குது. அவன் முதலீடு செஞ்சு அவ்வளவு பெரிய தரமான மருத்துவமனை கட்ட முடியும் அப்படின்னா ஒரு அரசு மருத்துவமனையால முடியாதா? தில்லையும் அரசு மருத்துவமனையினுடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு காணொலி போட வேண்டியது இருக்குது. அடிக்கடி செய்திகள் நிறைய வந்துட்டே இருக்குது. அலட்சிய போக்கான மருத்துவர், தவறான சிகிச்சை செய்த மருத்துவர்ன்ட்டெல்லாம், டியூட்டிக்கு வராத மருத்துவர், தூங்கி கொண்டிருந்த மருத்துவர்னு. மருத்துவ பணி என்பது ஒரு கடவுளுக்கு சமமான பணி, ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய பணி. அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் அதை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை அடுத்த காணொலியில நாம பார்க்கணும். அப்போ இந்த அரசியல் நிலைப்பாடு இந்த செந்தில் பாலாஜி ஐயா மாதிரி இப்படித்தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கறத தெளிவா உணர்ந்துங்க. சிறையில 230 நாள் இருந்த மனிதனுக்கு இலாக்கா இல்லாத அமைச்ச சம்பளம் மக்கள் வரிப்பணத்துல இருந்து சம்பளமா போய் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இங்க ஒரு அரசியல் பார்க்கணும் நாம. அப்போ நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் கேட்ட கேள்வி இடிமாதிரிதான் இருக்கும் இந்த தமிழ்நாடு அரசுக்கு. பெரிய எஜமானர் காப்பாற்ற மாட்டாருன்னு அடிக்கடி சிறைக்கு போவதும் வருவதும், நம்ம ஜாமீன் மனு கொடுப்பதும் என்ன விளையாட்டா? அப்படித்தான் இருக்குது, அப்படித்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல அவருக்குரிய நீதி விசாரணை நடைபெற்று ஒருவேளை அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கான தண்டனை இந்த தமிழ்நாடு அரசு பெற்று தர வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். இப்பதான் அதாவது ரமேஷ் பாபு ஐயா, ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு இருக்கிறாருல, சேவியர் குமார் ஐயானுடைய படுகொலை காரணமானவர், அவரே சரணடைஞ்சிருக்கிறாரு. தவிர 5 தடிப்படை அமைச்சும் வாய்ப்பு இல்லாம வச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு தான் நம்ம அரசின் செயல்பாடு, அரசு இயந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத உண்மையான சமூக வலைத்தளத்துல ஒரு செய்தி, தந்தி செய்தியா இருக்கட்டும், நியூஸ் 7 இருக்கட்டும், 18 இருக்கட்டும், எந்த செய்தி இதை பற்றி ஒரு செய்தி வருதுன்னு கீழே கமெண்ட்ல போய் பாருங்க. மக்கள் கொதித்தெழுந்து அந்த அதாவது வெளியில பேச முடியலையேன்னு சொல்லி அதுல கமெண்ட் பண்ணுவான். பேஸ்புக்ல கமெண்ட் பண்ணுவான். பேஸ்புக்ல போட்டாதான் நம்மளை கைது பண்ணிடுறான்னு சொல்லிட்டு உடனடியா இதுல போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். யூடியூப் வலைதளத்துல நம்ம மக்களுடைய கொந்தளிப்புகளை அதுல போய் பாருங்க, எப்படி எல்லாம் புலம்புறாங்க. தயவு செஞ்சு உண்மையால் அதை போய் பார்த்தீங்கன்னாவே இந்த கேடுகட்ட அரசியலின் நிலை அனைவருக்கும் புரியும். நன்றி.